ரஷ்யாவோட பதிலடி அப்படிங்கிறது, அதாவது உக்ரைனோட படைகள் ரஷ்யாவ எல்லைகள மிதிச்சதுக்கோட விளைவு, பதிலடி அப்படிங்கிறது 4 நாளா தொடர்ந்து நடக்குது. ஓஞ்ச பாடே இல்ல. முதல் நாள் மட்டும் 200 வான்வழி தாக்குதல். அதாவது 100 ஏவுகணை, 100 ஆளில்லா விமானம். 10 நகரங்கள குறி வச்சு தரைமட்டமாக்குனார்கள். அடுத்த 3 நாட்களும் ஏறக்குறைய 100, 110, 120 அப்படிங்கிற எண்ணிக்கைகள்ல மிசைல்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. ஆளில்லா விமான தாக்குதலு. ஆனா இந்த எல்லா தாக்குதலுமே எங்கெல்லாம் யுத்தம் இல்லையோ, யுத்தம் இல்லாத நிலப்பரப்ப நோக்கி மட்டுமே தாக்குறார்கள். ஆனா யுத்தத்துக்குள்ள, அதாவது ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ளேயும் ஆயுதங்கள் முழு வேகத்துல பம்ப் ஆகுது. அதே மாரி உக்ரைன் நிலப்பரப்புல சண்டைகள் போடக்கூடிய பகுதிகள்ல முழு அளவுல பம்ப் ஆகுது. ரஷ்யாவோட வார் மிஷின் அப்படிங்கிறது ரவுண்ட் த கிளாக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே தூள் பறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. ரஷ்யா சொல்லல. இல்ல ரஷ்ய ஆதரவு டெலகிராம் சேனல்கள் சொல்லல. அமெரிக்காலயே இந்த குரல் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா ட்ரம்ப் ரஷ்யாவோட வார் மிஷின அவ்வளவு லைட்டா எடுத்துக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னாரு. இப்பவும் அதையே சொல்றாரு. அதத் தொடர்ந்து அவரோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அது சம்பந்தப்பட்ட ஆய்வறிக்கை செய்யக்கூடிய நபர்கள்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு ரஷ்யாவோட போர் எந்திரத்த அடிச்சு வீழ்த்த முடியாதுடா தம்பிகளா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்குள்ளேயே கலகக் குரல் கிளம்பிருச்சு. இப்படி கலகக் குரல் கிளம்புறது நல்லதா, கெட்டதா அப்படின்னு கேட்டா, கெட்டது. யாருக்கு கெட்டது அப்படின்னா, உக்ரைனுக்கும், உக்ரைனை சுத்தி உள்ள ஐரோப்பாவுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா ஒரு கொடூரமான தாக்குதல மேற்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பதிலடியோ, அத தடுக்கவோ முடியல. சரி, களத்துல எதையாச்சும் மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா 2 இடத்துல சண்டை போடுது. இப்ப ரஷ்யாவுக்குள்ளேயும் பகுதிகள்ல சண்டை நடக்குது. ரஷ்யாவுக்கு வெளியில உக்ரைனுக்குள்ளேயும் நடக்குது. 2 இடத்துலயுமே மைலேஜ் ரஷ்யா தான் எடுக்குது. கெர்ஸ் பிராந்தியத்த பொறுத்தவரையும் பெரிய அளவு ஆள் பலத்த இழந்துகிட்டே இருக்கு உக்ரைன். போல ஒரு பயில பில்ஜபாட்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப தெளிவா காட்ட ஆரம்பிச்சிட்டார்கள். ஆனா உக்ரைனுக்குள்ள அடுத்தடுத்த கிராமங்கள் விழுகுது. தடுத்து நிறுத்தணும், போராடணும் அந்த ஸ்டேட்டஸ்லாம் போய் தினமும் ஒரு கிராமம் விழுந்துச்சுன்னு எழுதுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டார்கள். அதுக்கு அடுத்து கையில இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஒட்டுமொத்தமா இந்த யுத்தத்துல அமெரிக்கா, அண்ணன் ஜெலன்ஸ்கி கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா என்ன? இந்த மாரி நேரங்கள்ல புதுசா ஒரு லொகேஷன போய் தாக்கிரலாம் அப்படிங்கிறது தான். அது பெல்கிராட்குள்ள ஒரு யூனிட் அனுப்ப ட்ரை பண்ணார்கள். முடியல. கிரிமியாவ நோக்கி 11 மிசைல்கள தட்டி விட்டார்கள். அதுவும் வேலைக்கு ஆகாம போயிருச்சு. இப்படி அடுத்தடுத்து கையில உள்ளல்லாம் வேலைக்கு ஆகாம போனவங்க 2 பயலுகளும் ரிட்டயர்ட் ஆயிருவாங்களான்னு கேட்டா, அண்ணன் ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் ரிட்டயர்மென்ட்ங்கிற பேச்சு வெள்ளை மாளிகை ஆரம்பிச்சா தான் உண்டு. அண்ணனுக்கு அண்ணன். அமெரிக்காவ பொறுத்தவரையும் தனக்கு ஆபத்துனா ரிட்டயர்மெண்ட்ட உடனே எழுதி குடுத்துருவாரு. ஆனா இங்க தனக்கு ஆபத்து அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. என்ன ஆனாலும் உக்ரைன் அதிகபட்ச ஐரோப்பால சில நாடுகள் பாதிக்கப்படும். அமெரிக்கா ஒண்ணும் பாதிக்காது. அதனால இறங்கி ஆடுவோம் அப்படிங்கிற மனநிலையில அடுத்த விஷ பரீட்சைக்குள்ள இறங்கிட்டார்கள். இதுவும் ரஷ்யா ஒரு பெரிய அளவு குற்றச்சாட்டா சொல்லுது. பெரும்பாலும் இந்த மாரி குற்றச்சாட்டு அப்புட்ன்னா, ரஷ்யா ஊர கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சுரும். அதாவது முதல்ல நட்பு நாடுகள கூப்பிட்டு இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லும். அடுத்து என்டயர் வேர்ல்டுக்கும் இன்டர்நேஷனல் ஃபோரம்ல நின்னு சொல்லுவார்கள். வெளியுறவுத்துறையில இறங்கி அடிக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப இந்த விஷயம் உண்மைதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய அளவுல அத தடுக்கிறக்கு, இல்ல அது வந்தா தன்னோட முழு வீரியத்த காட்டும்போது, பெரிய எதிர்ப்புகள் உலகத்துல ரஷ்யாவுக்கு எதிரா வராம இருக்கறக்காக, ஃபர்ஸ்ட்டே இறங்குறார்கள்னு எடுத்துக்கலாம். இந்த மாரி இறங்குறது இது 3வது தாட்டி. இதுக்கு முன்னாடி 2 தாட்டி இதே போல இறங்குனார்கள். யுத்தம் ஆரம்பிச்ச காலத்துல பெரிய அளவுல ரசாயன லேபுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அத வச்சு பெரிய அளவு ரசாயன தாக்குதலுக்கு ஒரு திட்டம் போட்டார்கள். நாங்க முறியடிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பல பேப்பர்கள வெளியிட்டார்கள். அதுக்கப்புறம் அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராகிறார்கள். அதாவது அணுவுல இவர்களே வெடிக்க வச்சுட்டு எங்க மேல பழி போட அப்படிங்கிறதையும் ஊர கூப்பிட்டு தான் சொன்னார்கள். இப்ப அடுத்த கட்டமா பெரிய அளவுல கெமிக்கல்கள ஐரோப்பால உள்ள எல்லா நாடுகள்ல இருந்து ஒண்ணு சேர்த்து உக்ரைனுக்குள்ள கொண்டு வந்திருக்கார்கள். இது முழுக்க முழுக்க பெரிய அளவு ஒரு கெமிக்கல் வார உருவாக்குறக்கு தயாராயிட்டார்கள். ஏன் அப்டின்னா படுதோல்வி, அந்த தோல்விய நிறுத்தவோ, இல்ல அடுத்த லெவல்ல இந்த யுத்தத்த ட்ரிகர் பண்ணவோ, பெரிய அளவுல ஒரு வார கையில எடுக்கிறக்காக இந்த முடிவ எடுத்திருக்கார்கள். இது ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அழிவு பாதைக்கு கொண்டு போயிரும். தப்பி தவறி எங்க மேலயோ, எங்க நிலப்பரப்புலயோ
இப்படி ஒரு ரசாயன தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம், நாங்க பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் தான் குடுப்போம். இந்தந்த ஷிப்மெண்ட் அதாவது இந்தந்த நாடுகள் வழியா இத்தன கப்பல்கள் வந்து இறங்கியிருக்கு. இத்தன கப்பல்கள் மூவிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பல டேட்டாக்கள எல்லா நாடுகளுக்கும் ஷேர் பண்ணியிருக்கார்கள். மேல நடந்த தோல்விகளை எல்லாம் சுத்தி வந்து பார்த்தா, அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது அமெரிக்கா இத நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா சொல்றது ஏறக்குறைய உண்மையா இருக்கும். நடந்ததுக்கு அப்புறம் என்னவாகும் அப்படிங்கிறது தான், நடந்ததுக்கு அப்புறம் உக்ரைனும் சரி, ஐரோப்பாவும் சரி சுடுகாடாகும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அமெரிக்கா தலையிட்டுருக்கனால, அமெரிக்காவுக்கு ஆபத்து இல்லைங்கிறனால, அமெரிக்கா இத பத்தி தயங்க போறதும் இல்ல. அதனால இது நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு ஐரோப்பாவே நடுங்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு.